ஸோ என்ன ப்ரப்போர்ஷனில் எடுக்கணும்னு இருக்குது. நம்ம வெயிட் லாஸ்ன்னும் போது ப்ரோட்டீன் ப்ரப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், கார்போஹைட்ரேட் ப்ரப்போர்ஷனை கம்மி பண்ணணும். ப்ரோட்டீனை அடிக்குவேட்டாக எடுக்கலைன்னாலும் மசில் லாஸ் இருந்தால் யூ மைட் சாக். மோஸ்ட்லி எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஷுட் கோ parallelly. அப்படி போனால் இந்த மாதிரி டிராஸ்டிக் சாக் இருக்காது. ஒரு பர்டிகுலர் பீரியட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsன்னு எடுத்துக்கோங்களேன். நல்ல அப்ராப்ரியேட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் மேபி 10% வெயிட் குறையும்னு எடுத்துக்கோங்க. சம் பீப்புள் லேண்ட் அப் வித் 20%. அந்த மாதிரி டிராஸ்டிக்காக குறைக்கிறவங்களுக்கு யூ வில் ஃபைண்ட் சாகிங் இஸ் மோர். ஒரு சிலர் வந்து இந்த ஆர்ம் டைட்டனிங் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ப்ரிஃபரபிளா? எனக்கு வந்து I may not be able to comment on that therapy, but நைட்டு வந்து நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கலை, இல்லை ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க, 2 மணி 3 மணிக்கு தூங்குறாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை வந்து கரெக்டாக தூங்க மாட்டுறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற டயட்டோ எக்ஸசைஸோ வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அலைன் ஆகணும், பண்ணால் கூட ஆகாது. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் டேவில் எது சார்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் சார்ந்து தான். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஏதோ ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்க, வெயிட் லாஸ் ஆனீங்க, ஆனால் வந்து சாகிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது சார்ந்து தான் பார்க்க போகிறோம். இப்போ சாகிங் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இது சார்ந்து பேசுகிறதுக்கு நம்ம கூட டயட்டீஷியன் டாக்டர் டாஃப்னி அவர்கள் நினச்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு 70-100 kgsல இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது எந்த பாடுபட்டாச்சும் வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க. டயட் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தெரிகிறது சாகிங், லைக் பிரெஸ்ட் ஏரியா இல்லை ஆர்ம் ஏரியா. ஸோ இந்த மாதிரி சாகிங் வந்து இருக்கும்ல, ஸோ அதுக்கு காரணம் என்ன? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபேட் அண்ட் மசில் இருக்கு இல்லையா, நம்ம ஹோல் பாடி இஸ் மேட் வித் ஃபேட் அண்ட் மசில்ஸ். ஒபீஸ் பேஷண்ட்ஸுக்கு ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஃபேட் ப்ரொப்போர்ஷன். ஸோ பாடி கம்போசிஷனே வந்து அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், மசில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என்னவாது எந்த உருட்டலாவது பண்ணி ஏதாவது ஒரு டயட்டை பண்ணி குறைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் பீப்புள் ஃபாஸ்ட், சம் பீப்புள் டூ வாட்டர் டயட்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், ஆர் சம் பீப்புள் டூ டிப்பிக்கல் கிரேவ், அப்படியே ஸ்டார்வ்ட் டயட் ஃபார் ஃபியூ டேஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓன்னு இறங்கியிருப்பாங்க. தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தே கம் பேக் அண்ட் சே, மேம் there's a lot of sagging மேம், அப்படியே கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது மேம், இங்கே பாருங்களேன் இங்கெல்லாம் கூட அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஸ்கின் இட் செல்ஃப் இஸ் லூசன்ட். அது எதனால் இருக்கலாம்னா, இட் குட் பி ஒன் திங் இஸ் அப்ராப்ரியேட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டயட் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட். ஸோ என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுக்கணும்னு இருக்குது. நம்ம வெயிட் லாஸ்ன்னும் போது ப்ரோட்டீன் ப்ரொப்போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், கார்போஹைட்ரேட் ப்ரொப்போர்ஷனை கம்மி பண்ணணும். ப்ரோட்டீனை அடிக்குவேட்டாக எடுக்கலைன்னாலும் மசில் லாஸ் இருந்தால் யூ மைட் சாக். டூ மச் ஆஃப் ஃபேட் லாஸ் இருந்தாலும் சாக் இருக்கும். ஸோ 2 ப்ரொப்போர்ஷன்லேயுமே உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் இருந்ததுன்னா அது இருக்கும். ஸோ ஹவு டு வி கோ அபவுட் மிட்டிகேட்டிங் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஷுட் கோ parallelly. அப்படி போனால் இந்த மாதிரி டிராஸ்டிக் சாக் இருக்காது. பிகாஸ் நீங்கள் டோன் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க, இல்லை சம் புஷ்அப்ஸ் பண்ணுவீங்க. ஆல் தோஸ் வில் ஹெல்ப் யூ டு டோன் யுவர் சிஸ்டம். ஸோ இண்டிவிஜுவல் ஏரியாவுக்கு பைசப்க்கு நீங்கள் டோன் பண்ணணும். அப்படி ஏரியா வைஸ் எடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினா இட் வில் ஹெல்ப் யூ டு டோன் யுவர் சிஸ்டம். அண்ட் எப்போவுமே எடுத்துக்கோங்க, தட் இஸ் வை வி சே தட் எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஷுட் கோ parallelly.
சேர்த்து பண்ணும்போது இவ்வளோ சாகிங் வராது. ஓகே. அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்போம் ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில். ஸோ வந்து டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க, வெயிட் செக் பண்ணுறாங்க, ஓகே வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது ஏதோ ஒரு கட்டத்தில் தான் என்ன ஸ்கின் வந்து இவ்வளோ சேக் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து டயட் முடிச்சுட்டாங்க. ஸோ வந்து டயட் முடித்த பிறகு திரும்ப வந்து சேகிங்காக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ மாதம் வந்து திரும்ப ஒரு ஃபிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு எடுத்துக்குமா? Take at least 6 months to 1 year, depending on how much of sagging they have had. So நம்மளோட percentage weight loss பொறுத்து தான், as well as நான் சொன்ன மாதிரி நம்ம அப்ராப்ரியேட்டாக டயட் பண்ணோமா இல்லையா அதுவும் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கண்டென்ட் அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சாகிங்லாம் எல்லாருக்கும் வராது. அண்ட் பேரலி அவங்க ஆக்டிவ் பர்சனாக இருந்தாலும் அவ்வளோ சாகிங் வராது. நான் சொன்ன மாதிரி வெயிட்டு குறைச்சா போதும் அப்படின்னு கண்ணாபின்னான மெஷர்ஸ் எடுக்கிறவங்க, யூனோ தே டூ வாட் எவர், நம்ம நினைக்க முடியாததெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி அப்ராப்ரியேட் டயட். ஏன்னா சிலருக்கு ஆஸ் யூ சி நல்லா குறையும், சிலருக்கு குறையவே குறையாது. ஸோ ஜெனட்டிக் ட்ரையட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsன்னு எடுத்துக்கோங்களேன், நல்ல அப்ராப்ரியேட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் மேபி 10% வெயிட் குறையும்னு எடுத்துக்கோங்க. சம் பீப்புள் லேண்ட் அப் வித் 20%. அந்த மாதிரி டிராஸ்டிக்காக குறைக்கிறவங்களுக்கு யூ வில் ஃபைண்ட் சாகிங் இஸ் மோர். மேம் ஒரு சிலர் வந்து இந்த ஆர்ம் டைட்டனிங் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ப்ரிஃபரபிளா? எனக்கு வந்து I may not be able to comment on that therapy, but if in case you want to tighten or tone your muscle, exercise பண்ணுறது தான் பெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் தெரப்பிஸ்க்கு யூ ஷுட் கோ. ஓகே. ஸோ வந்து இப்போது ஒரு சிலருக்கு வந்து கையில் மட்டுமே அந்த ஃபேட் அதிகமாக இருக்கும், இல்லை வந்து தைஸில் மட்டும் இருக்கும், தொப்பை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல. ஸோ வந்து ஸ்போர்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம டயட் இல்லை வந்து எக்ஸசைஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸ்க்கு மட்டும் அந்த ஃபேட் லாஸ் பண்ண முடியுமா? டயட் பர்ஸ்பெக்டிவ் எடுத்திங்கன்னா பர்டிகுலர் பிளேஸுக்கு பண்ண முடியாது. பட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபோக்கஸிங் ஆன் அ பர்டிகுலர் ஏரியா கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் ஜென்ரலி விமெனுக்கு பார்த்திங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் வில் பி மோர். அண்ட் விமெனுக்கு ஜென்ரலி ஆர்ம்ஸ், தைஸ், பேக் and abdomen, these are the areas where you will have predominant fat deposition. That's genetically given. For women அப்படி தான் இருக்கும். மென்னுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டோன் டவுன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் ஃபார் அட்லீஸ்ட் twice a week and moderate exercise for at least 3 to 4 days a week. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் you will be able to tone your muscles. அண்ட் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பைசெப்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை தைஸ்க்கு பண்ணணும், அப்டாமினல் ஃபேட் கம்மி பண்ணுறதுக்கு பண்ணணும். அண்ட் பண்ணும்போது நல்லா என்ன வேணால் சாப்பிடலாமா? பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் நான் வெயிட்டு குறைச்சிட்டேன், நான் இப்போ டோன் தான் பண்ண போகிறேன், அதனால் ஐ கேன் ஈட் வாட் ஐ வாண்ட். நோ, யூ கான்ட் டூ தட். யூ ஹாவ் டு ஹாவ் அப்ராப்ரியேட் டயட் அண்ட் யுவர் ஸ்லீப் சைக்கிள் should be appropriate, your hormonal balance should be proper. எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் you will have a good result. And in the specific timeல you will see a result. Otherwise it is prolonged. அண்ட் இன்னொரு டவுட் மேம், இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து எக்ஸசைஸ் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் 1 inch 2 inch அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். பட் வந்து இப்போது நிறைய விமனை எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பெல்லி ஏரியா வந்து சம்டைம்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து தைஸ் சரி, ஆர்ம் சரி, அங்கெல்லாம் வந்து ஃபேட் டெபாசிட் அதிகமாக இருக்கும். ஃபுல் பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு பாடி ஃபார்மேட் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் டயட் அந்த மாதிரி இருக்கா? See, basically weight loss dietsன்னு பார்த்தீங்கன்னா healthy weight loss diet, low carbohydrate high protein diet follow பண்ணலாம், Mediterranean diet follow பண்ணலாம், இல்லாட்டி appropriate timing intermittent fastingும் வந்து சிலர் பண்ணுறாங்க. பட் லாங் ரன்னில் how effective it is we don't know. பட்
அதில் டைம் மட்டும்தான் தே டாக். ஸோ அதிலிருந்து ஒரு குட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸ் டயட் பண்ணாலுமே மேக் ஷுர் யூ ஃபாலோ அ டைம் ஃப்ரேம். ஓகே, காலையில் நான் வந்து ஒரு 9 மணிக்கு தொடங்குறேன்னா நைட்டு வந்து ஒரு 6 to 7 o'clock முடிச்சிடுறேன். அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஈட்டிங்கை we are cutting down. லேட் நைட் ஈட்டிங் கட் டவுன் பண்ணும்போது பெல்லி ஃபேட் கம்மியாகும். நைட் சாப்பிடும்போது the deposition happens around the abdomen. So it is important that அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சாப்பிடுங்க. That is very effective. அதே மாதிரி ஸ்லீப் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆச்சுன்னா your body gets stressed, cortisols வந்து ஜாஸ்தியாகும். So that leads to craving. நிறைய சாப்பிடணும்னு தோணும், அடுத்த நாள் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ many times நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா people are not sleeping well. It is common. It could be because screen time, whether it is phone or your laptop or watching TV for elders, you know, whatever be the screen time, that affects their sleep pattern. So night வந்து நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கலை, இல்லை ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க, 2 மணி 3 மணிக்கு தூங்குறாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. They tend to start craving for food the following day. That means அவங்களோட ghrelin ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்போ பசி ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ புட் ஆன் வெயிட். ஸோ நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்றது வெறும் சாப்பாடு, வெறும் ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? இன் த லாங் ரன் இது எல்லாமே இன் பிளேஸில் இருக்கணும். Whether it is your sleep pattern, your hormonal balance, your food that you eat and your exercise. Are we having all these in place ன்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். many times நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வெயிட் குறைச்சேன், ஆனால் ஒரு few months later I've gained more than what I had. என் பழைய வெயிட்டுக்கு மேலே போயிட்டேன்னு சொல்லுவாங்க. That is because இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்க் ஆகாதனால தான். மேம் இன்னொரு டவுட், இப்போ வந்து வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பட் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை வந்து கரெக்டாக தூங்க மாட்டுறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த டயட்டோ எக்ஸசைஸோ வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஓகே, தட் இஸ் வை ஐ செட் எல்லா காம்பனண்ட்டும் அலைன் ஆகணும். பண்ணால் கூட ஆகாது. ஓகே, ஏன்னா இட் வில் டிஸ்ரப்ட். சரி, சரியாக தூங்கலைன்னா ஃபாலோயிங் டே அவங்களோட ghrelin ஹார்மோன் வில் இன்க்ரீஸ். ஸோ பசி ஜாஸ்தியாக இருக்கும், பிகாஸ் தே ஆர் டயர்ட். ஸோ ரீஜுவனேட் பண்ணுறதுக்கு தே வில் ஸ்டார்ட் ஈட்டிங் மோர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ டென் டு இன்க்ரீஸ் யோர் கேலரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் செட்டிங் இருக்கும்போது என்ன ஆகும், இல்லை ஒரு லோன்லினஸ், ஒரு டிப்ரெசிவ் ஃபீல், so many things happen in life இல்லையா? யூ கான்ட் சே எல்லாமே அப்படியே க்ளீன் ஷிட்டாக அப்படியே போகும்லாம் சொல்ல முடியாது. யூல் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த மாதிரி டிப்ரெசிவ் ஸ்பெல்ஸில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, பீப்புள் டென் டு ஈட் மோர். என்ன சாப்பிடுவாங்க, ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நிறையா சாப்பிடுவாங்க, பிகாஸ் தட் கிவ்ஸ் தெம் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹே, ஐ எம் ஃபீலிங் குட், தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் மை ஒர்க், மை டு கோ இஸ் டு ஹாவ் சம் நைஸ் பேஸ்ட்ரி. அந்த பேஸ்ட்ரியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை கரைச்சி வெளியே எடுக்கிறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் அபவுட் 4 hours, டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி தட் யூ ஈட். இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சாப்பிட்றவங்க என்றைக்குமே கம்மியாக சாப்பிட மாட்டாங்க. they tend to eat more. அப்போ தான் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த குட் ஃபீல் ஃபேக்டருக்காக they tend to overeat. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இட் adds on. So sleep disruptionன்றது it is a very big thing and that is really coming up in a big way. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. That's thanks to the mobile screen time, மேம் இன்னும் ஒரு சிலர் வந்து அதிகமாக வெயிட்டாக இருக்காங்க, அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நார்மலாக வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு நாள் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டேஸ் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை வந்து அந்த ஹேண்டோ லெக்ஸ்லேயோ வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது, அவங்களுக்கு எதுவும் வழி இருக்கா? வழி இருக்கான்னா பேசிக்கலி டயட் அவங்க ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா
நம்ம ஒபீஸாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் BMI of above 30, நான் 25 தான் இந்தியன் செட்டிங்க்கு, 30 ப்ளஸ்ன்னா தே ஆர் குவைட் ஹெவி. அந்த மாதிரி பீப்புளுக்கு நேராக நீங்கள் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா 1.5 மணி நேரம் நடங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. See, difficulty is there. So first thing is they have to be on a strict diet. So diet பண்ணும்போது low carbohydrate, adequate to more protein, every meal பிரித்து சாப்பிடணும். 3 வேளையிலையும் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிடணும். அப்போ தான் it gives that satiety and the fullness. பசி ஜாஸ்தி ஆக்காமல் ஓகே ஐம் ஃபீலிங் குட் அப்படின்ற ஃபீல் வரும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கும் போது பேசிக்கலி கார்போஹைட்ரேட்ஸ்னால் நம்ம வந்து இந்த சிம்பிள் சுகர்ஸ், ஹனி, ஜாகரி, இனிப்பு பதார்த்தங்கள் அதை கட் டவுன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அண்ட் மற்ற கார்போஹைட்ரேட் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதில் நார் சத்தோடு இருக்கும். நார் சத்தோடு சாப்பிடும்போது ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நார் சத்து நிறைஞ்சது, அது கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டோன்னா வெஜிடபிள்ஸ்லாம் யூ ஃபீல் ஃபுல். தட் இஸ் ஒன் காம்பனண்ட். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இதுலேயும் வெயிட் குறையலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? மேபி we can think of meal replacers. There are meal replacers available, like high protein, high fiber shakes are available. அதை வந்து ஸ்நாக் ரீப்ளேஸராக கொடுப்போம். ஏன்னா அவங்களால குவான்டிட்டி கம்மி பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியல. சரி, நான் 1 வாரம் பண்ணுவேன், என்னால் அதுக்கு மேலே வந்து வளவலன்னு இருக்குங்க, என்னால் எழுந்து நடமாட முடியல, ஐம் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், நீங்கள் சொல்கிற குவான்டிட்டி ரொம்ப கம்மி, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா? இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் 1 week's டைம். இட் டேக்ஸ் இயர்ஸ் ஃபார் வாட் எவர் வி ஹவ் அக்யூமுலேட்டட். அந்த மாதிரி we can give meal replaces. இல்லை there is some problem which I have to handle, because of obesity, என் முட்டு வலி என்னால் தாங்க முடியல, என்னால் எழுந்து நடமாட முடியல அப்படின்னா we give a meal replacer also. ஓகே, எது உங்களோட ஹையஸ்ட் மீல்? எனக்கு கம்மியாக சாப்பிட முடியல, நிறைய சாப்பிட்றேன் இந்த ஒரு பர்டிகுலர் மீல், அந்த மீலை ரீப்ளேஸ் பண்ணி மீல் ரீப்ளேசஸ் கொடுக்கலாம், which is also good in protein and fiber, which will help them to ease out some weight. ஏன்னா இது வந்து தெரப்பி. முட்டு வலி எழுந்து நடமாட முடியாமலாம் இருக்காங்க பீப்புள். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸை ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக சொல்ல முடியாது, பண்ணுங்கன்னே சொல்ல முடியாது. ஸோ unless they lose at least 10% of weight, they won't be able to walk. ஸோ அவங்கள எப்படி நம்ம 1 மணி நேரம் நடக்க சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரி தெரப்பீஸ் கொடுத்து வெயிட்டை கொஞ்சம் குறைச்சி அவங்க மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி முட்டி வலி இருந்தாலும் do you say that they have to sit all the time? No. எவ்வளோ முடியுதோ அவ்வளோவாது பண்ணுங்கள். 5 நிமிஷம் நடக்க முடியுதா நடங்க. அந்த மொபிலிட்டி இருக்கணும். அந்த மொபிலிட்டி இல்லாமல் போச்சுன்னா மொத்தமாக ஸ்டிஃப் ஆகிடும் நீஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, காலையில் ஒரு டைம் பண்ணுங்கள், மதியானம் ஒரு டைம் பண்ணுங்கள், சாயந்தரம் ஒரு டைம் பண்ணுங்கள். அப்படி பிரித்து பண்ணால் கூட யூ ஆர் ஏபிள் டு மொபிலைஸ் யுவர் செல்ஃப். தட் ஹெல்ப்ஸ். அண்ட் எனக்கு ஒரு டவுட் கேட்குறேன். இப்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த மூட்டு பக்கத்தில் வந்து வீக்கமாக இருக்கும்ல, மூட்டு பக்கத்தில் இல்லை மூட்டை சுற்றி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி நீஸ். ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் டயட் அது ஃபாலோ பண்ணால் குறைக்க வாய்ப்பு இருக்கு? எஸ், ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி கம்ஸ் டவுன். ஆஸ் வெல் அஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ஃபுட்னா என்ன? விட்டமின் A, D, E, C இதெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்றது. சின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நெல்லிக்காய் இல்லாட்டி லெமன் இதிலெல்லாம் விட்டமின் C கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், தென் லீஃபி வெஜிடபிள்ஸ், பப்பாயா, கலராக ஆரஞ்சு, அதிலெல்லாம் ஆரஞ்சு அந்த மாதிரி கலர்ஸ், எல்லோ கலர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பீட்டா கேரட்டின் கிடைக்கும். அது வந்து விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகிடும் உடம்புல. ஸோ தட்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ரிச். அப்பார்ட் ஃப்ரம் தட் விட்டமின் D, that's also very very important because that helps you to build immunity. அதுதான் நமக்கெல்லாம் கம்மியாக இருக்க விஷயம், சன்லைட்டில் கிடைக்கிறது. இன்ஆக்டிவ் விட்டமின் டியை ஆக்டிவ் விட்டமின் டியை சன்லைட் தான் மாற்றும். ஆனால் நம்ம வந்து வெளியே போக மாட்டோம். That's how life is, correct? So exposure to sunlight is also advocated. Well-being இதெல்லாம் important. At least 20 minutes expose yourself to sunlight. கொதி வெயிலில்
உச்சி வெயிலில் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் ஒரு 7 மணியோ சாயந்தரம் ஒரு 5 மணிக்கோ கூட யூ கேன் ஜஸ்ட் கோ அபவுட் ஒரு ஸ்ட்ரோல் போயிட்டு வரலாம். அது பண்ணுறது அவசியம். இதெல்லாம் அண்ட் வி டாக் அ லாட் அபவுட் க்ரீன் டீ, ரைட்? Green tea is antioxidant rich. Handful of nut every day. இது எல்லா componentsம் healthy eating patternல is part of it. And this will help you to bring down inflammation of the body. Next, other side of the coin, unhealthy eating. Eating a lot of junk foods, fried items. You know, a lot of bakery items which are loaded with fat, trans fats. Saturated fats. அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டாலும் உங்களோட இன்ஃப்ளமேஷன் கூடும். ஃபுட் ரிலேட்டடாக பேச போனால். ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ கட் டவுன் ஆன் ஆல் த அன்ஹெல்தி ஈட்டிங். ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும், ப்ரப்போர்ஷனை குறைச்சி சாப்பிடணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் காம்பனண்ட் ஆஃப் த ஃபுட்டில், டயட்ரி ஃபுட்டில் ப்ரோட்டீனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கார்போஹைட்ரேட் ஃபேட்டை கம்மி பண்ணி சாப்பிடணும். ஃபேட்டை மொத்தமாகவே நிறுத்திடலாமா? நோ. அதுக்காக தான் நம்ம நட்ஸ் கொடுக்கறது. ஃபிஷ் ஆயில், வி டாக் அ லாட் ஆஃப் ஃபிஷ், ரைட்? ஃபிஷ் சாப்பிட்றதுல என்ன அட்வான்டேஜ்னா தட் ஆல்சோ ரெடியூசஸ் யோர் இன்ஃப்ளமேஷன் பிகாஸ் இட் ஹேஸ் omega-3 ஃபேட்ஸ். omega-3 ஃபேட்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயிலில் கிடைக்கிற ஒரு காம்பனண்ட் ஆஃப் த ஃபேட். வெஜிடேரியன்ஸ்க்கு எதில் கிடைக்கும்னா வால்நட்டில் கிடைக்கும், சியா சீடில், ஃப்ளாக்ஸ் சீடில் கிடைக்கும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி டயட். இது நம்ம சாப்பிடும்போது பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா முட்டை சுற்றி வீக்கம், அதெல்லாம் வந்து குறையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. மேம், இன்னொன்று இந்த இன்ஃப்ளமேஷன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கிழங்கு வகைகள் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? கிழங்கு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கிழங்கு வந்து இட் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? நம்ம நாட்டு பழக்கம் எப்படி, நம்ம சாதமும் சாப்பிடுவோம், கிழங்கையும் சாப்பிடுவோம். அப்போ சேர்த்து சாப்பிட்டா தான் அது ஒரு டேஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் பற்றியா உனக்கே நீ இருக்குது. அப்போ அப்படியே இதுலேயே ஊறி போனவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அப்படி தான் சாப்பிடுவாங்க. பட் குளோபல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் அவங்க பேஸாக சாப்பிடுவாங்க. அவங்க சாதமோ சப்பாத்தியோ சாப்பிட மாட்டாங்க. So it is only to cut down on your carbohydrates, nothing else. அதுக்காக கிழங்கு தப்புன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் நம்ம சேர்த்து சாப்பிடுவோங்க, அப்படி சாப்பிடாதீங்க. கட் டவுன் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன். அண்ட் மேம், இப்போ ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் வந்து ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்களா? டிபெண்டிங் ஆன் தேர் டெஃபிஷியன்சி. என்றைக்குமே வந்து சப்ளிமெண்ட் ஒரு விட்டமின் டாப் அப் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு டெஃபிஷியன்சியை ஆன்டிசிபேட் பண்ணுறோம், இல்லை ஆல்ரெடி டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ தான் அதுக்கு எஃபெக்டும் இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஃபுட்லேயே நான் சொன்ன ஐட்டம்லாம் ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம அப்படி சாப்பிட்றது இல்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். மேம், ஃபைனலி வந்து இப்போது என்னோடய வெயிட் வந்து நான் ஒரு 80 kg இருந்தேன். நான் அந்த வெயிட்டை வந்து ஒரு 56 kg வந்து கம்மி பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு சாகிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நான் இப்போ சாகிங்காகவும் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ என்னோடய மசில்ஸ் வந்து டோன் ஆகிறப்போ திரும்ப என்னோடய வெயிட் வந்து இன்னும் கம்மியாகுமா, இல்லை அந்த வெயிட் வந்து இந்த 56 தான் இருக்குமா? வெயிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும், அதுக்கு மேலே குறையணுன்ற அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ ஆர் 56 பட் யூ வேர் 80, சாகாக இருக்குது, நீங்கள் டோன் பண்ணுறீங்க, டோனிங்க்கு எக்ஸசைஸ், ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் டு டோன் யுவர் சிஸ்டம், அப்படி பண்ணும்போது ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு ஒரு 1.2 to 1.5 grams per kg பாடி வெயிட்டாவது எடுத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 160 சென்டிமீட்டர் 56 கிலோ இருக்கீங்க, தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஐடியல்னு வச்சுக்கோங்களேன். அந்த 56க்கு ஒரு 1.5 times ஆகுது ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா தான் உங்களோட மசிலை நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். பிகாஸ் யூ லாஸ் லாட் ஆஃப் மசில் அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் இண்டிவிஜுவலி இட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து சாகிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.